ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க லவ், சரிங்களா? அதை பற்றி தான் இருக்க போகுது. லவ் அப்படிங்கும்பொழுது நம்ம ஒரு ஆண் பெண் நடுவில் இருக்கிறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் இருக்கிறது, இந்த மாதிரி நம்ம அந்த அன்பை பரிமாறுறதுன்னு இருக்கு. அதுக்கப்புறமா எல்லாமே நமக்கு யூனிவர்ஸ் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு காதல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது, இது நமக்கு சரியான ரிலேஷன்ஷிப் தானா அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, நிஜமாலுமே இந்த சொசைட்டியில பிட்வீன் அந்த ஆணுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப ஹெல்த்தியா கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும். யாருக்காவது டவுட்ஸ் இருக்கு, இப்ப இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, இதனால நமக்கு ஏதாவது பின்விளைவுகள் நாளைக்கு வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு பொண்ணோ பையனோ ஒரு ஆணை பாக்குறோம், ஒரு பொண்ணை பாக்குறோம்னா இவங்க நம்மளோட லைஃப் டைமுக்கு நம்ம கூட நிற்பாங்க. நம்மளோட லைஃபை டோட்டலா இவங்க கிட்ட நம்ம கொடுத்துட்டு நம்ம ஜாலியா ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு எப்படி சொல்றது, ஒரு டீனேஜ்ல இருந்திருப்போம். யாராவது லவ் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க, நம்ம அதை அக்செப்ட் பண்ணியிருப்போம். மேபி அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும், சம்டைம் அது ஒர்க் அவுட் ஆகாமையும் போயிருக்கும். அதுக்காக நம்ம அந்த ஒரு லவ்வோட ஸ்டாப் பண்றதெல்லாம் கிடையாது, சரிங்களா? அது இன்ஃபேக்ட் லவ் கண்டிப்பா ஒரு தடவை தான் வருங்கிறது இன்னைக்கு யாருக்குமே கிடையாது. நிறைய மல்டிபிள் டைம்ஸ் வருது. இதுவுமே பாத்தீங்கன்னா நான் அந்த ஸ்பெசிபிக் பர்சன் அட்ராக்ட் பண்றதுல ஏன் ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனைகள் வருதுங்கிறதுமே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா ஒரு பொண்ணோ பையனோ 2 லவ் 3 லவ் பண்ணா கூட அவங்களுக்கு அந்த ஈக்குவலா அந்த ஒரு ஷேரிங் அப்படிங்கிறது, அந்த லவ் கேரிங் எதுவுமே இருக்காது. அது ஏன் அப்படி இருக்கு, அதை நீங்க தான் எப்படி அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு கூட நம்ம வீடியோஸ்ல இருக்கு. ஸோ இப்போ பர்டிகுலரா நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நம்ம கமிட் ஆகிறோம்னா அது எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்குது, அது எந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீயா இருக்கு, நம்மளோட லைஃப் பாதிக்க கூடாது, நம்மளோட திங்கிங் பேட்டர்ன் இவங்களுக்காக நம்ம அதை பண்ணணும், நம்மள ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு கண்ட்ரோலிங்ல வச்சிருக்க கூடாது. அது எய்தர் பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் 2 பேருக்குமே தான். ஸோ அந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல தான் நான் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்குன்னா நீங்க அதை கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு நிறைய அதாவது உறவுகள் அந்த லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் தாண்டி லேட் மேரேஜ் நிறைய நடக்குது. அப்புறம் பல வருஷம் கழிச்சு லவ் பண்ணி சேர்ந்தவங்க எல்லாம் கூட நம்ம பேப்பர்ஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ காலகட்டம் அப்படியே டோட்டலா மாறி இருக்கு. இன்ஃபேக்ட் வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பையனுக்கு வயசு அதிகமா இருக்கும், பொண்ணுங்களுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஏஜ் கேப் பாத்தீங்கன்னா ஒரு 20, ஒரு 10, 15 அந்த கேப்ல கூட இருக்கு. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா அது அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு. பொண்ணுங்களுக்கு வயசு ஜாஸ்தியா இருக்கு, பசங்களுக்கு வயசு கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய நம்மனால இவ்வளவு நாள் அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் என்னென்ன இருந்தது லவ் சம்பந்தமா மேரேஜ் சம்பந்தமான்ட்டு அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். இதுல நான் பர்டிகுலரா ஏன் நான் இப்ப இதை சொல்றேன்னா, இதெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் தாண்டி இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டும் நான் யோசிப்பேன், எதை போடலாம், எதை பேசலாம், எது பேச வேண்டாம் அப்படின்ட்டு நான் திங்க் பண்ணும்பொழுது எனக்கு லைஃப்ல ஏதாவது நடக்குது அப்படின்னா இது வேற யாருக்கும் நடந்துடக்கூடாது, இல்ல இந்த மாதிரி நான் ஒண்ணு கிராஸ் பண்ணி வந்திருக்கேன், இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க, இல்ல இதை நீங்க பண்ணாதீங்க, இல்ல மாத்தி பண்ணுங்க, இப்படிங்கிறத தான் நான் யோசிச்சு போடும்பொழுது இது கொஞ்சம் டிஃபரெண்டாவும் பெக்யூலியராகவும் இருந்துச்சு. இதை சொல்லலாமா வேண்டாமான்னு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சொல்ல வேண்டாம்னு ஒரு கட்டத்துல நான் டிசைட் பண்ணி அப்புறம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் அந்த வீடியோக்கு அடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன். பொண்ணுங்களுக்கு அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த இடத்துலயுமே இல்ல, நம்ம தான் நம்மளை பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். அப்ப ஹாஸ்பிட்டல் என்ன நடந்துச்சு எனக்கு அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோல. சோ அது பாத்தீங்கன்னா ஓல்டு, அவர் வயசானவர் நான் சொன்னேன் இல்லையா. இப்ப நான் சொல்ற விஷயம் இது உண்மையாலுமே எந்த அளவுக்கு நம்ப முடியாதுன்னு கூட தெரியல. ஏன்னா இப்ப எனக்கு நடந்த விஷயத்த யாருக்கும் நடந்ததுன்னு என்கிட்ட சொன்னா கூட கண்டிப்பா நான் நம்புவேனா அப்படின்னு கேட்டா நானே நம்ப மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு வியர்டான விஷயம் நம்ம சொசைட்டில போயிட்டு இருக்கு. இது நிறைய இந்த மாதிரி ரொம்ப அவேர்னஸே இல்லாம ரொம்ப கேணத்தனமா போயிட்டு இருக்கு. இதுல எல்லாம் பொண்ணுங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே சமயம் பசங்களும் கேர்ஃபுல்லா இருக்கணும். பசங்க அப்படின்னு என்னன்னா கொஞ்சம் வயசானவங்க, ஓரளவுக்கு ஒரு 40+, 50+ இருக்கீங்க இல்லையா, அந்த மெச்சோர்ட் அந்த மைண்ட் செட்ல இருக்கவங்களுமே நீங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. அதனாலதான் நான் இன்னைக்கு லவ் அப்படிங்கறது விஷயத்துக்குள்ள இந்த விஷயத்த நான் சொல்றேன். ஏன்னா டைரக்டா இதுதான் அப்படின்னு சொன்னா
அது கொஞ்சம் கேட்க நல்லா இருக்காது. அதனாலதான் நான் வந்து லவ்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த வீடியோக்குள்ள வரேன். எனக்கு ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் கணக்கம்பட்டி போவேன். என்னோட வீடியோஸ் ஷார்ட்ஸ் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி ஒரு மாசம் நான் அந்த கோவில் அந்த ஜீவசமாதிக்கு போகும்பொழுது அங்க ஒரு பையனை பாக்குறேன், கூட ஒருத்தரையும் நான் பாக்குறேன். பையன் சொல்றேன், சரிங்களா? பாக்குறதுக்கு ஒரு செகண்ட் இயர் இல்ல யூஜி முடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு செகண்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்கணும். அந்த வயசு பையன். செகண்ட் இயர்னா என்ன வயசு இருக்கும்? ஒரு 15, 16, ஓகே 17 இவ்வளவுதான் இருக்கும். அப்போ அந்த பையன் வந்து அந்த கோயிலுக்கு அவரோட அண்ணா கூட வராரு. நான் பாத்துட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிடுறோம், அன்னதானம் போறோம். அப்படியே நான் எங்கெல்லாம் போறேனோ அங்க எல்லாமே அவங்க இருக்காங்க. அந்த நான் ஒரு இடத்துல இருக்கேன்னா ஒரு இப்படி நிமிர்ந்து பார்த்தாவே என் கண்ணுக்கு, அதாவது என் கண்ணுக்கு படுற இடத்துலயுமே தான் அவங்க இருந்துட்டே இருக்காங்க. நானும் ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாட்டி வந்து எனக்கு அதை நான் பெருசா எடுத்துக்கல, சரி கூட்டத்துல வராங்க அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா அவங்க வந்து என்ன ஃபாலோவே பண்றாங்க அப்படிங்கறது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேர் கணக்கம்பட்டி போயிருப்பீங்கன்னு தெரியல. உள்ள ஜீவ சமாதியில இருந்து வெளியே அந்த பஸ் ஸ்டாப் வரைக்குமே ரொம்ப தூரம் நடந்து வரணும். அவ்வளவு தூரமுமே வந்து அவங்க நடந்து என் பின்னாடி என் கூடவே வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வராங்க. அப்புறம் வந்து நான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்றேன், என் கூடயே சேர்ந்து வெயிட் பண்றாங்க. பேசுறதெல்லாம் இல்ல, கொஞ்சம் தள்ளி அவங்க பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பஸ்ஸுக்குள்ள ஏறிட்டேன். அப்புறம் அவங்க கார்ல வந்திருப்பாங்க போல. அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டே கார்ல வராங்க. எப்படின்னா கோவில்ல இருந்து பழனி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கார்ல வராங்க. நான் பார்த்துட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஓகே, அந்த பசங்களுக்கு வந்து மேபி எனக்கு மேரேஜ் ஆயிருக்குன்னு தெரியல போல அப்படின்னு நான் நினைச்சிட்டு, நம்ம அதை அந்த அளவுக்கு பெருசாலாம் யோசிக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு இருக்கிற வயசுக்கு, நமக்கு இருக்கிற அந்த லைஃப்ல இருக்க தாட்ஸுக்கு இதெல்லாம் மேட்ச் பண்ணிக்கவே முடியாது. என்னடா பையன் பின்னாடி வர வயசு, அதாவது இன்னொரு 5-6 வருஷத்துல என் பையனே அந்த அளவுக்கு வளர்ந்துருவான். ஸோ அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கிறனால நான் அதை பெருசா எடுத்துக்கல. பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்துட்டாங்க. அப்புறம் நான் வந்து பஸ்ஸுக்குள்ளேயும் ஏறி உட்காந்துட்டேன். அந்த பசங்க என்ன பண்றாங்க, நான் ஜன்னலோரத்துல உட்காந்துருக்கேன், பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில நிக்கிறாங்க. அவங்க என்கிட்ட வந்து என்ன வெளியே வர சொல்றாங்க. பஸ்ஸுக்குள்ள இருந்து என்ன வெளியே வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி நின்று சொல்றான். பேசுறது எனக்கு காது கேட்குது, அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கான். நான் பார்த்துட்டு திரும்பிக்கிட்டே நான் கண்டுக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டே இருக்கேன், உட்காரேன், வேடிக்கை பார்க்குறேன். ஏன்னா வேற சீட்லாம் மாறிட்டுலாம் போயிட்டு இருக்க முடியாது, ஏன்னா பஸ்ல எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இத்தனைக்கும் அது பகல்ல எல்லாருமே பஸ்ஸுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த ஒரு டைம்ல அந்த பையன் வந்து பக்கத்துல என்ன சொல்றான், என்னோட பேர் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பேரை சொல்லி அவனோட ஊரை சொல்லி, நான் வந்துட்டு உங்களை லவ் பண்றேன், நீங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். எனக்கு சத்தியமா சிரிப்பு தான் வந்தது. நான் சிரிச்சிட்டேன். தம்பி, நான் வந்து பசங்களை பொதுவா பார்த்தேன் அப்படின்னாலே என்னை விட ஹைட்டு கம்மியா இருந்து ஏஜ் அதிகமா இருந்தாலுமே நான் தம்பின்றுவேன். ஏன்னா எனக்கு வந்து தம்பி தான் ஈஸியா கனெக்ட் ஆகும். அதனால தம்பி என்ன உளறிட்டு இருக்கிற தம்பி, என்ன படிக்கிறீங்க, அதெல்லாம் நான் கேட்கறேன். அவன் வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டான். நான் வந்து உங்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு, கோயில்ல பார்த்தேன் அப்படின்னு. நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, எனக்கு பையன் இருக்கான், என் பையனுக்கு இவ்வளவு வயசு ஆகுது, நீங்க தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு அந்த பையன் சொல்றான், இல்லை என் அண்ணன் பாருங்க பின்னாடி, அவருதான் வந்து உங்க வீட்டுல எல்லாம் வந்து பேசுறேன்றாரு. நான் என்னடா பேசுவேன் என் வீட்டுல வந்து அப்படின்னு நான் மனசுல நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பையன்ட்ட பேசவே குடிக்கல, இவ்வளவு கிணத்தனமா லூஸ்தனமா பேசிட்டு இருக்கானேன்னு. அப்ப எனக்கு ஷாக்கான விஷயம் என்னன்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றான். அதெல்லாம் எனக்கு பரவாயில்ல, குழந்தை இருக்குங்கிற எனக்கு அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு நீங்க வந்து என் கூட இருந்தா போதும், நீங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு ரொம்ப சீரியஸா பேசுறாங்க. நிஜமாவே இது யாராவது நம்புவாங்களா? நான் வந்து இப்படி உட்காந்து வீடியோல சொல்லிட்டு இருக்கேன், எனக்கே தெரியல. இது வந்து உண்மை, அவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த இடத்துல அந்த ஒரு டீனேஜ் பசங்களோட மென்டாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த அளவுல இருக்கிறாங்க அப்படின்னுட்டு. என்ன அவங்களுக்கு லைஃப்ல என்ன, படிக்கிற வயசுல இப்படி ஒருத்தவங்கள்ட்ட நம்ம இப்படி ஒரு அப்ரோச் பண்றோமே அப்படிங்கிறத அந்த பையனை கூட விட்டுருங்க. அவனோட அண்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு இல்லையா, அவரு நல்லா மெச்சோர்டு. அவர் என்னோட பெரியவர் தான் வயசுல, பார்த்தாலே தெரியும். ஒரு பச்சை கலர் வேட்டியெல்லாம் கட்டிட்டு ஒரு கோவிலுக்கு வருவாங்க, இப்படி வருவாங்க. அந்த மாதிரி பார்த்தா நம்ம நல்லா தப்பா நினைக்க முடியாத ரேஞ்சில் அவர் இருக்கிறாரு. அவர் வந்து இவனுக்கு இப்படி சப்போர்ட் பண்றாரு. அந்த ஆளு வந்து இப்படி கை காட்டுறாரு என்கிட்ட, வாங்க வாங்கம்மா வெளியே வாங்க அப்படின்னு அந்த ஆள் சொல்றாரு. நான் அப்புறம் அந்த ஜன்னலை சாத்திட்டேன். என் பக்கத்துல இருந்தவங்க வந்து ஒரு அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அப்புறம் என்ன இப்படி வந்து பேசிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு அவங்க ஒரு 2 திட்டம் அவனை திட்டவும் அவங்க அப்புறம் போயிட்டாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, அவன் போயிட்டான், இனி வரமாட்டான்னு. ஆனா பழனில இருந்து காங்கேயம் தாண்டி அவனோட காரு நான் வந்து பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டே வருது. ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு பயம் வந்துருச்சு. என்னடா அது இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரானேன்னு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் கிட்ட இருக்கும் நம்ம பழனில இருந்து காங்கேயம் வரோம்னா. ரொம்ப நேரம் வந்துகிட்டே இருக்கு அந்த காரு. நானும் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட, அவங்க ஒரு ஸ்டாப்ல இறங்கிடுவாங்கம்மா, நான் நீ அதுக்கப்புறம் பத்திரமா போமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு எனக்கு அவங்க சொல்லி எனக்கு அவங்க ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு போறாங்க. அப்படி ஏதாவதுன்னா நீ கூப்பிடு, ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நான் வந்து உனக்கு சொல்றேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்லிட்டு போறாங்க. நானும் அந்த பஸ்ஸையே பார்த்துட்டு இருக்கேன். பஸ் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுச்சுன்னா இவன் காரை போட்டு வெளியே நின்னுக்கிறது. அப்படி ஒரு மாதிரி நம்மளை வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவும், நம்மளை வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு அந்த ஜேர்னி வந்து நமக்கு பீஸ்ஃபுல்லா இல்லாத அளவுக்கு பண்ற அளவுக்கு சொசைட்டில ஆளுங்க இருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த ஒரு விஷயத்த நான் ஸ்டாப் பண்றேன். இதுக்கப்புறம் இந்த இடத்துல
நார்மலா நம்ம என்ன திங்க் பண்ணணும், இதுல நம்ம என்ன கத்துக்கணுங்கிறதுக்காக மட்டுமே தான் நான் இந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்றேனே. இப்போ இது அப்படியே நீங்க வைஸ் வர்ஸா நினைச்சு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 40+ 50+ ஆம்பளைங்க எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க வெல் செட்டில்டா இருப்பாங்க. அவங்களோட பணம் வந்து காலேஜ் பொண்ணுங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ மேபி ஏதாவது எங்கேயாவது ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போவாங்க, அந்த ஆள் அப்ரோச் பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த பொண்ணு அப்ரோச் பண்ணியிருக்கலாம், வாட் எவர். ஆனா இந்த மாதிரியெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு ரொம்ப நாள்லாம் நீடிக்காது. இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப வெனமஸா நம்மளே அழைச்சிக்கிற கூடிய விஷயம். இது வந்து கண்டிப்பா இப்ப இருக்க மேக்சிமம் வந்து பசங்க எந்த அளவுக்கு டேஞ்சரஸா இருந்துட்டு இருந்தாங்களோ இவ்வளவு காலகட்டத்துல, இப்ப பொண்ணுங்களும் அதே ஈக்குவல்னு சொல்ல முடியாது, ஆனா அப்படி மாறுறாங்க. அவங்க வந்து ஏன்னா பணம் காசு தேவைப்படுது. அந்த வயசுக்கு வந்து நமக்கு பணம் ஏர்ன் பண்ண முடியாது இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு லவ் அஃபேருக்குள்ள போறது. இப்ப அந்த பையன் வந்து பேசினான் இல்லையா? அந்த மாதிரி பையன் பேசும்பொழுது ஓரளவுக்கு மெச்சூர்டா இருக்க பொண்ணுங்களும் வந்து அதுல ஏமாந்து விழுந்துட்டு லைஃப் வந்து அப்படியே ரொம்ப அது குழந்தை நிறைய இன்னைக்கு நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நான் சொன்னது வந்து இந்த மாதிரி ஒருத்தன் எனக்கு அப்ரோச் பண்ணான்னு மட்டும்தான். இந்த மாதிரி டெய்லியும் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஏமாந்து போய் அந்த பொண்ணுங்க அதை அவங்க லைஃபையே தொலைச்சுக்கிட்டு குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு அந்த பையன் கூட எல்லாம் இப்படி போறதெல்லாம் இருக்குங்க. நம்மனால வந்து நம்ம லைஃப்பை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நம்ம கூட இருக்கவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்ட்டுலாம். ஏன்னா இது வந்து உண்மையிலேயே எனக்கு இது ரொம்ப நாள் என் மனசுல இருந்துட்டே இருந்தது. எப்படி இவன் வந்திருப்பான், இவனோட சைக்கலாஜிக்கலா நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் சைட்ல இருந்து என்ன அவனுக்கு தேவையா இருக்கு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இந்த சொசைட்டில அப்படின்ற அளவுக்கு. இத்தனைக்கும் சின்ன பசங்க தானே. சோ இதுல முக்கியமான ஒரு விஷயம், உங்க வீட்டுல இருக்க பசங்க யாராவது இப்படி பண்றாங்கன்னா தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்லி அப்ரோச்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தன் கேனைய வந்தான் பாத்தீங்களா, பெரியவர், அந்த பையனோட அண்ணான்னு சொல்லிட்டு, அவன்லாம் எவ்வளவு கேனத்தனமா இருந்தான்னா இப்படி ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுவானா? இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வச்சுட்டு நம்பிட்டு பொண்ணுங்க நம்ம வெளியில போறதுங்கிறது ரொம்ப டேஞ்சர் தான். அதுக்காக எல்லாருமே போய் கராத்தா குங்ஃபு இதெல்லாம் கத்துக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் இல்லையா, நம்மளை பத்தின விஷயங்களை வந்து கான்டாக்ட் இந்த மாதிரி எதையுமே அவாய்ட் பண்ணுங்க. ஸோ வந்துட்டு இதுதான் நான் சொல்ல வந்தேன். இன்ஃபேக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஈஸியா அமையாது. அப்படி ஒரு விஷயம் அமையுதுன்னா நம்ம அதை வந்து கண்டிப்பா விட்டு கொடுக்கணும். ரெண்டு சைடுமே ஈக்குவலா இருக்கணும். அந்த டக் ஆஃப் வார் மாதிரி இருந்தது அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகல, நம்ம இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள போய் கமிட் ஆகிறோம்னா இக்கரைக்கு அக்கறை பச்சையா தான் தெரியும். அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ சொல்றேன். ஸோ எல்லாருமே ரொம்ப அவேர்னஸா இருங்க. இப்ப உங்க லைஃப்ல இப்படி ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தோணிக்கிட்டு இருக்கு, இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, இதை கட் பண்றதா இல்ல வந்து டெவலப் பண்றதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் இருந்ததுன்னா நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா நம்மளோட அந்த 6th சென்ஸ் நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, அந்த நமக்கு மனுஷங்களுக்கு இருக்கிற 6வது அறிவு என்னங்க, நம்மனால நம்ம கூட இருக்க பீயிங்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். எல்லாருக்குமே நாய்க்குட்டியை பிடிக்கும். நானும் நாய்க்கு வந்து பிஸ்கெட்லாம் போடுவேன். அதுக்காக அந்த நாய் வந்து என் பையனை கடிச்சு கொதறது அப்படின்னா நான் அந்த நாயை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இல்லையா? அந்த இடத்துலதான் நமக்கும் அந்த அனிமல்ஸ்க்கும் அந்த டிஃபரன்ஸ் வருது. நம்ம வந்து யாரை எங்க வைக்கணும், யார் கூட எவ்வளவு பழகணும், அந்த லிமிட் செட் பண்றதுங்கிறது ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ஸோ உங்களோட 6வது அறிவை யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுக்கறது, அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டுல கவனிப்பில்லை, இந்த பையன் நல்லா பாத்துக்கிறான், இது வந்து நான் ஆஃப்டர் மேரேஜ் ஏஜ் டிஃபரன்ஸ் மட்டும் சொல்ல கிடையாது. நிறைய பொண்ணுங்க வந்து வீட்டுல எனக்கு வந்து பாசமே காட்டல, அந்த பையன் என்ன அவ்வளவு லவ் பண்றான், அப்புறம் வீட்டுல என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த பொண்ணு என் மேல அன்பா இருக்கு, அப்படியெல்லாம் நீங்க உங்க கூட இருக்கவங்க உங்களை வெறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இன்னொரு பக்கம் போனீங்க அப்படின்னா நீங்களே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழி தோண்டி ஜேசிபில உள்ள போய் உட்காந்து மூடிக்கிறதுக்கு சமம். சோ ரொம்ப அவேர்னஸா எல்லாத்தையுமே டைசெக்ட் பண்ணி பாருங்க. இப்ப ஏன் நமக்கு இந்த பிரச்சனை வருது, இவங்க ஏன் நம்மள பேசுறாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், நாளைக்கு நம்மளோட இந்த வயசுல நம்ம எப்படி திங்க் பண்ணுவோம், இதெல்லாமே யோசிச்சிங்க அப்படின்னா முடிஞ்ச இந்த மாதிரி விஷயங்களை நீங்க யோசிக்கும் பொழுதுதான் நான் எப்பவுமே சொல்றேன், இந்த கர்மா அப்படி சொல்றேன் இல்லையா. இப்ப உங்களோட லைஃப் கர்மா அப்படி கெட்டுதான் போகணும் அப்படின்னா கெட்டு போட்டோம். ஆனா அந்த அவேர்னஸோட நீங்க திங்க் பண்றீங்க இல்லையா, இந்த திங்கிங் உங்களோட கர்மாவை சேஞ்ச் பண்ணும். சரிங்களா? சோ யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த கிஃப்ட் வந்து அவேர்னஸ். அந்த அவேர்னஸை நம்ம எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு லைஃப் வந்து நல்லா இருக்கும். குட்டிச்சவரா போகணும்னா குட்டிச்சவரா தான் போகணும், ஆனா போயே தான் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. யார்கிட்ட எல்லாம் அவேர்னஸ் இருக்கோ அவங்க எல்லாமே தப்பிச்சுக்கலாம். ஸோ அவேர்னஸோட உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்க, ரொம்ப ஜென்யூனா மெயின்டைன் பண்ணுங்க. தேங்க்யூ.